இன்றைய தியானம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆதியாகமம் 18:14. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? ஏன் அவ சொல்றா? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் உன்னிடத்துல திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்படின்னு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் எழுத்தின்படியே சிலரிடத்துல தேவன் இந்த வார்த்தையை ஆபிரகாமிடத்தில் சொன்னது போலவே சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் காணாதபடிக்கு வறட்சியையும் வேதனையையும் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சாராள் எதுக்கு நகைச்சாங்கன்னா, நான் கிழவியா இருக்கிற நான் பிள்ளை பெறுவது மெய்யோ அப்படின்னு சொல்லி நகைச்சாங்க, சிரிச்சாங்க. இன்னைக்கு நமக்குள்ள கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுக்கும் பொழுது நாம கூட சாராளை போல நகைக்கிறோம். சாத்தியமே கிடையாது. அதிசயங்களை காண பண்ணுவேன், எங்க நான் என் கண்ணால் பார்க்க போறேன்? சர்வ வல்லவர் என் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீக்கி போட்டு விட்டு யோபுக்கு கொடுத்த மாதிரி ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருவேன்னு சொல்றார். எங்க நடக்க போகுது? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்றாரு. எங்க என் வாழ்க்கையில் அதிசயத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நாம கூட அநேக முறை கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை டவுட் பண்ணி நம்ம நகைக்கிறோம், சிரிக்கிறோம், அவிசுவாசப்படுறோம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன் பிரியமானவர்களே. ஆனா வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என் வாழ்க்கையில செத்து போச்சுன்னு சொல்ற காரியத்துல உங்க வாழ்க்கையில எந்த காரியம் செத்து போச்சு? கிழவியா இருக்கிறேன்னு சாராள் சொல்லி சிரிச்சது மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க மூடி போட்ட காரியங்கள், அதுல கர்த்தர் சொல்றார், என்னால் ஆகாத காரியம் உண்டோ? மனம் திரும்புதலை குறித்தோ, பின்மாற்றத்தை குறித்தோ, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்தோ, வேலை குறித்தோ, விவாகத்தை குறித்தோ, பிள்ளை பாக்கியத்தை குறித்தோ, அல்லது பிஸ்னஸ் குறித்தோ, ஊழிய பாதையில கர்த்தருடைய பிள்ளைகள் எதை குறித்து நாம இன்னமும் சாராள போல ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பாம நகைத்து கொண்டிருக்கிறோம்? அந்த காரியத்தில் கர்த்தர் சொல்றாரு, என்னால் ஆகாத காரியம் உண்டோ? நீங்க லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால் 13ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தூதன் சகரியா கிட்ட பேசுறான். சகரியாவே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இங்கேயும் இவங்க வயது சென்றவர்கள் தான். பிரியமானவர்களே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றும் கிடையாது பிரியமானவர்களே. சகரியாவின் இடத்தில் பேசின அதே கர்த்தருடைய தூதனானவர் இன்றைக்கு நம்ம கிட்ட சொல்றாரு, மகளே, மகனே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வேண்டுதல் கேட்கப்பட்டது. எழுத்தின்படி பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரியே, உங்களுடைய மனைவிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களே, உங்ககிட்ட கர்த்தர் சொல்றார், பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கேட்கப்பட்டது. அன்றைக்கு ஆபிரகாம் கிட்ட சொன்னவர் உங்ககிட்ட சொல்றார், சகரியா கிட்ட சொன்னவர் இன்றைக்கு உங்ககிட்ட சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அப்போ நம்ம வேண்டிக் கொள்றது, நம்ம நினைக்கிறது, அது நிறைவேறணும்னா நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி தான் நடக்கும். நமக்குள்ள அவிசுவாசம் இருந்தா, நமக்குள்ள நகைப்பு இருந்தா, நமக்குள்ள
எங்க எனக்கெல்லாம் கர்த்தர் செய்ய போறாரு அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை இருந்தா நிச்சயமா பிரியமானுளே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. எனக்கும் உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றாரு, என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அதைத்தான் அவர் சொல்லும்போது சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா 11-12 குறைச்சல் வந்தது. ஆனாலும் அவர் சொல்றார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால தான் என்னால் சொல்ல முடியுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த காலையில ஆபிரகாம் இடத்துல பேசினவர், சகரியாவின் இடத்துல பேசினவர், அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு இன்றைக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க முடியாத வார்த்தையை தருகிறார். தைரியத்தோடு கூட, ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்று இல்லப்பா, என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி போடும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலே ஆதியாகமம் 18:14 படி கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி எங்களிடத்தில் சொன்ன அந்த வார்த்தையின்படி உம்மால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். சகரியாவின் தேவன் எங்களுடைய தேவனாய், அப்போஸ்தலனாகிய பவுலின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருந்து எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.